அதே போல சர்ப்பம் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த அமைப்பு இருந்தால் அந்த சர்ப்பத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். வீட்டில் ஒருவேளை அரளி செடி வச்சிருந்தா சர்ப்ப தோஷமோ கால சர்ப்ப தோஷமோ இல்ல களத்தர தோஷம் சொல்லப்படுற அந்த களத்தர ஸ்தானமோ இருந்தால் அது நீங்கும். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அந்த அரளி செடி வைக்கிறது. ஆனா அந்த அரளி செடி எங்க வைக்க கூடாது அப்படின்னு பார்த்தா அக்னி மூலைன்னு சொல்லப்படுற இடத்துல வைக்க கூடாது. இந்த அக்னி மூலை அப்படிங்கிறது என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். தென் கிழக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த தென் கிழக்கு மூலையில அந்த அக்னி மூலையில நம்ம கண்டிப்பாக இந்த அரளி செடியை வைக்கக்கூடாது. அப்படி அரளி செடி தென் கிழக்கு மூலையில நம்ம அக்னி மூலையில வச்சோம் அப்படின்னா வீட்டுக்கு நன்மை இல்லை. வீட்டில் குழப்பங்கள் பதட்டங்கள் ஏற்படும். தென் மேற்கு அப்படின்னு சொல்லப்படுற கன்னி மூலையில வைக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாயு மூலையில வைக்கலாம் வட மேற்குல. அடுத்து வட கிழக்கு ஈசானிய மூலையில